Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரிசி உப்புமா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பொதுவாகவே உப்புமாக்கு வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ பக்கத்து ஸ்டவ்வில் இந்த அரிசி உப்புமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கியிருந்தால் உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு சின்ன சைஸ் கேரட், 5 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கேரட் பீன்ஸ் சேர்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நான் ஏற்கனவே 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க பச்சரிசி எடுத்துக்கிறேன். அது தண்ணி இல்லாமல் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது சாதம் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். அதே டைம் சாதத்தில் நல்லா உப்பு, காரம், எசன்ஸ்லாம் நல்லாவே இறங்கியிருக்கும். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. இதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணியில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆகிடுச்சு, அரிசி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பக்கத்தில் தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை மூடி 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நம்மளோட அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.